ஹலோ கைஸ், நம்ம இது வரைக்கும் கருப்பு புகையை கக்கிட்டு போற டீசல் ட்ரெயின்களை பார்த்துருப்போம். இல்லைன்னா தலைக்கு மேல கரண்ட் கம்பியை தொட்டுக்கிட்டு போற எலக்ட்ரிக் ட்ரெயின்களை பார்த்துருப்போம். ஆனா டீசலும் இல்லாம எலக்ட்ரிக்கும் இல்லாம எந்த ஒரு புகையையும் கக்காம வெறும் தண்ணீரை வச்சு சைலண்டா ஓடுற ஒரு ட்ரெயினை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் இந்த ட்ரெயின் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இது ஏதோ ஹாலிவுட் படத்துல வர ஒரு கற்பனை ட்ரெயின் நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே இந்தியாவில், அதுவும் ஹரியானாவில் நிஜமாகிருக்கு. ஆமாங்க, இந்தியா தன்னோட முதல் உள்நாட்டு ஹைட்ரோஜன் ட்ரெயினை வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்கு. Prime Minister Narendra Modi flagged off India's first hydrogen-powered train. India's first indigenous hydrogen-powered train has successfully completed its final high-speed trial. India's first ever hydrogen train is officially cleared for takeoff. ஹரியானாவோட ஜிந்த் நகரத்திலிருந்து சோனிபட் வரைக்கும் நடந்த இந்த இறுதி சோதனையில இந்த ட்ரெயின் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி ஒரு பிரம்மாண்டமான சாதனையை படைச்சிருக்கு. இந்த ட்ரெயின்ல மொத்தம் 10 கோச்சஸ் இருக்கு. அதுல ஒரே நேரத்துல சுமார் 2600 பேர் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். இதுல பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மெகா ஹைட்ரோஜன் ட்ரெயின் டெக்னாலஜில நம்ம சீனாவை முறியடிச்சிட்டோம். சீனா ஏற்கனவே ஹைட்ரோஜன் ட்ரெயினை வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே சின்ன மீட்டர் காஜ் ட்ரெயின்கள் தான். ஆனா உலகத்திலேயே முதல்ல 10 கோச்சஸ் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பிராட்கேஜ் ஹைட்ரோஜன் ட்ரெயினை உருவாக்கி சீனாவுக்கு இந்தியா டஃப் கொடுத்திருக்கு. இந்திய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் பக்கத்துல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜன் பவர் ட்ரெயின் இஸ் ரெடின்னு ரொம்ப பெருமையா அறிவிச்சு இந்த ட்ரெயினோட வீடியோஸ்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும் போதே இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மைல்ஸ்டோன்னு உங்களுக்கு புரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இந்த ட்ரெயின் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். கடந்த 2025 ஆரம்பிச்ச இந்த கிரீன் ஹைட்ரோஜன் புரட்சி இப்போ 2026 யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வருது. இந்த ஒரே ஒரு டெக்னாலஜியை வச்சு ஜியோ பொலிட்டிக்கலி இந்தியா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக போகுது, உலக நாடுகள் மத்தியில கார்பன் அளவை குறைக்கிறதுல இந்தியா எப்படி உலகத்துக்கே வழிகாட்ட போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ உலக மேடையில் இந்தியாவின் இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் பத்தியும் இந்தியாவின் கார்பன் எமிஷன் திட்டங்களை பத்தியும் பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 2018 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆல்ஸ்டாம் நிறுவனம் கொரோடியா ஹைலிண்ட்ங்கிற உலகின் முதல் கமர்ஷியல் ஹைட்ரோஜன் ரயிலை ஜெர்மனியில அறிமுகப்படுத்தியது. இவங்களை தொடர்ந்து சைனா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கான்னு பல நாடுகள் இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின்களை தயாரிச்சு அடுத்தடுத்து களத்துல இறக்கினாங்க. ஆனா இந்த நாடுகள் எல்லோருமே இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் திட்டத்தை கைவிட்டாங்க. ஏன்னா இதோட தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகம்ங்கிறதுனாலையும் பேட்டரி ரயில்களோட கடுமையான போட்டியாலையும் உலக அளவுல இது பெரிய வெற்றியை பெறல. ஆனா உலக நாடுகள் திணறிய இந்த இடத்துல தான் இந்தியா மத்தவங்க செஞ்ச தப்பை எல்லாம் சரி செஞ்சு உலகிலேயே மிக நீளமான பிராட்கேஜ் ஹைட்ரோஜன் ரயில மிக குறைஞ்ச செலவுல உள்நாட்டிலேயே தயாரிச்சு இப்போ உலகத்தையே வியக்க வச்சிருக்கு. அது என்ன ஹைட்ரோஜன் ட்ரெயின்? இது எப்படி தண்ணீர்ல வேலை செய்யும்னு நீங்க கேட்கலாம். இந்த ட்ரெயின் எப்படி வேலை செய்யும்னு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லாரும் நம்ம 8வது 9வது படிக்கிறப்போ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கிளாஸ்ல இத பத்தி கண்டிப்பா படிச்சிருப்போம். நம்ம குடிக்கிற தண்ணீர்ல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோஜன், இன்னொன்னு ஆக்சிஜன். அதாங்க H2O. இப்போ ஒரு பெரிய டேங்க்ல தண்ணீரை ஊத்தி அதுல சோலார் பவர் மூலமா வர கரண்ட்டை செலுத்தும் போது ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். இதை தான் அறிவியல் உலகத்துல எலக்ட்ரோலைசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கரண்ட் உள்ள போன உடனே தண்ணீர்ல இருக்கிற ஆக்சிஜன் ஒரு பக்கமும் ஹைட்ரோஜன் இன்னொரு பக்கமும் தனித்தனியா பிரிஞ்சிரும். இப்படி பிரிஞ்சு வர அந்த தூய்மையான கிரீன் ஹைட்ரோஜனை சிலிண்டர்கள் அடைச்சு இன்ஜினோட ரூஃப் மேல வச்சிருவாங்க. இந்த இன்ஜின்குள்ள ஃபியூயல் செல்லுன்னு ஒரு பகுதி இருக்கும். இதுக்கு ஒரு பக்கம் நம்ம தயாரிச்ச ஹைட்ரோஜனை அனுப்புவாங்க, இன்னொரு பக்கம் சாதாரண காத்துல இருக்கிற ஆக்சிஜனை உள்ள அனுப்புவாங்க. இந்த ஃபியூயல் செல்குள்ள போன உடனே இந்த ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் ஒன்னா சேர துடிக்கும். அப்ப நடக்கிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஹைட்ரோஜன் அணுக்கள்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தனியா பிரிஞ்சு ஓடும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியா பாயும் போது அங்க மின்சாரம் உருவாகும். இதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட கடைசியில அந்த ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் திரும்ப ஒன்னா சேர்ந்து மீண்டும் தண்ணீரா மாறி நீராவியா வெளியேறும். ஃபியூயல் செல்ல இருந்து வர இந்த மின்சாரம் நேரா ரயிலோட அடியில இருக்கிற ஒரு பெரிய லித்தியம் அயன் பேட்டரிக்கு போகும். நம்ம மொபைல் பேட்டரி மாதிரி தான், ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கும்.
இந்த பேட்டரி சார்ஜ் ஆனதும் அதுல இருந்து கரண்ட் நேரா ரயிலோட சக்கரங்கள்ல இருக்கிற டிராக்ஷன் மோட்டார்ஸ்களுக்கு பாயும். இந்த மோட்டார் சுத்த தொடங்கியதும் இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்துல சீறி பாயும். இப்படிதான் இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் வேலை செய்யும். இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்தியாவில் பயன்படுத்தப்படுற சாதாரண டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட், அதாவது டீசல் இன்ஜின்ஸ் டீசலை இன்ஜின்குள்ள வச்சு எரிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சு ட்ரெயின்களை ஓட வைக்கும். இதனால இதுல இருந்து நிறைய புகை வரும். ஆனா இந்த புது ஹைட்ரோஜன் இன்ஜின்ல ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல்லுங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால இதுல டீசலை எரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால புகையும் வராது. இன்ஜின் சத்தமும் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயின் ஓடும் போது இதுல இருந்து வெறும் நீராவி மட்டும்தான் வெளியேறும். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துற கார்பன் டை ஆக்சைடோ நைட்ரோஜனோ கொஞ்சம் கூட வெளியேறாது. இதனாலதான் அறிவியல் உலகத்துல இத ஜீரோ எமிஷன் ப்ரொபல்ஷன் சொல்றாங்க. ஆனா ஹைட்ரோஜன் ரொம்ப எளிதில் தீப்பற்றக்கூடியது, அதாவது ஹைலி இன்ஃப்ளேமபிள் கேஸ்ங்கிறதுனால பாதுகாப்புக்காக இந்தியன் ரயில்வேஸ் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. கேஸ் கொஞ்சம் கூட லீக் ஆகாம இருக்க கேஸ் லீக்கேஜ் டிடெக்டர்ஸ், தீ விபத்தை முன்கூட்டியே தடுத்து அலர்ட் பண்ணும் ஃபயர் சென்சார்ஸ் மற்றும் 24 மணி நேரமும் ரயிலை கண்காணிக்கும் ஸ்மார்ட் சென்சார்ஸ்னு இந்த ட்ரெயினை சுத்தி நிறைய பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினுக்காக ஹரியானாவோட ஜிந்த் பகுதியில ஒரு பிரம்மாண்டமான ஹைட்ரோஜன் உள்கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அதாவது தண்ணீர்ல இருந்து கரண்ட் மூலமா ஹைட்ரோஜனை பிரிச்சு எடுக்கிற எலக்ட்ரோலைசிஸ் பிளான்ட், அதை ரொம்ப பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிற வசதி மற்றும் ரயிலுக்கு எரிபொருள் நிரப்புற ஹைட்ரோஜன் ஃபில்லிங் ஸ்டேஷன் எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சிருக்காங்க. எல்லாம் சரி, இந்தியா டெஸ்ட் பண்ணின இந்த முதல் ஹைட்ரோஜன் ரயில் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருந்ததுன்னு நீங்க கேட்கலாம். கடந்த 2026 ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்துல ஹரியானாவின் ஜிந்த் சோனிபெட் பாதையில இந்த ஹைட்ரோஜன் ட்ரெயினின் அதிவேக சோதனை ஓட்டம் 100% வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. என்ன, ஆரம்பத்துல இந்த ரயில மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓட்டி பார்த்தாங்க. ஆனா இறுதி அதிவேக சோதனையில இந்தியாவின் இந்த புது ஹைட்ரோஜன் ரயில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லாம வெற்றிகரமா டார்கெட்டை ரீச் பண்ணி அசத்தியது. இந்த ஆண்டு 2026க்குள்ள இந்த ரயிலை அதிகாரப்பூர்வமா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இந்தியன் ரயில்வேஸ் தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கிரீன் ஹைட்ரோஜன் ரயில் எப்படி இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுன்னு சொல்றேன் கேளுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கார்பன் ஸ்லேயர், அதாவது காத்துல இருக்கிற கார்பன் மாசை எல்லாம் வேட்டையாடி அழிக்க போகிற ஒரு ஆஸ்திரமா செயல்பட போகுது. கடந்த 2010ல வந்த ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் வெறும் 16% மட்டும்தான் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி இருந்தது. மீதி எல்லாமே நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மூலமா தான் கிடைச்சது. இதனால காத்துல பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய நச்சு வாயுக்களின் அளவு அதிகமாகி பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பயங்கரமா மாசுபட்டது. இத மொத்தமா மாத்துறதுக்காக வர 2030 ஆண்டுக்குள்ள புதைப்படிவ எரிபொருட்களோட பயன்பாட்டை 50% குறைக்கணும்னு இந்திய அரசாங்கம் ஒரு இலக்கை வச்சிருந்தாங்க. இது மூலமா 2070 ஆண்டுக்குள்ள இந்தியா நெட் ஜீரோ நிலையை அடைஞ்சிரும். அது என்ன நெட் ஜீரோன்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம எவ்வளவு கார்பனை காத்துல வெளியேற்றுறோமோ அதே அளவு கார்பனை மரங்கள் மூலமாவும் புது தொழில்நுட்பங்கள் மூலமாவும் உறிஞ்சு மொத்தமா சமமாக்கிடுவோம். 2021 நடந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் 26 மாநாட்டுல இந்தியா கொடுத்த 5 முக்கியமான வாக்குறுதிகள்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு உலக அளவுல வருஷா வருஷம் வெளியேற கார்பன்ல சீனா 30%க்கும் மேல கார்பனை வெளியேற்றி முதல் இடத்துலயும், அமெரிக்கா 11%க்கும் மேல கார்பனை வெளியேற்றி 2வது இடத்துலயும் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியா 1750 ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த வரலாற்றுல வெறும் 3.5% கார்பனை மட்டும்தான் வெளியேற்றி இருக்கு. இந்தியாவோட அதிகரிச்சுக்கிட்டே போற எனர்ஜி தேவைக்கு எந்த ஒரு மாசும் இல்லாத இந்த கிரீன் ஹைட்ரோஜன் ஒரு மிகப்பெரிய வரம். சரி, இப்போ இந்த ஹைட்ரோஜன் ரயிலோட உண்மையான பவரை பத்தி பார்ப்போம். உலகத்துல இதுவரைக்கும் பல நாடுகள் ஹைட்ரோஜன் ட்ரெயினை உருவாக்கி இருந்தாலும் நம்ம இந்தியா உருவாக்குற இந்த அகலப்பாதை, அதாவது பிராட்கேஜ் ரயில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஏன்னா மற்ற நாடுகள்ல இருக்கிற ரயில்கள் எல்லாமே வெறும் 500ல இருந்து 600 ஹார்ஸ் பவர் கொண்ட சாதாரண இன்ஜினை வச்சுதான் ஓடியது. ஆனா இந்தியாவோட ஹைட்ரோஜன் ரயில் தலா 1200 கிலோவாட் திறன் கொண்ட 2 மெகா ஃபியூயல் செல் இன்ஜின்களால இயங்கியது. அதாவது உலக நாடுகளை விட பல மடங்கு அதிக பவர் இதுக்கு இருந்தது. இதனால எலக்ட்ரிக் வயர்கள் இல்லாத நம்ம ஊர் மலைப்பாதைகள்ல, குறிப்பா கல்கா, ஷிம்லா மற்றும் மேட்டுப்பாளையம், ஊட்டி மாதிரியான ரூட்டுகள்ல இந்த ரயில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. ஜெர்மனியோட ஆல்ஸ்டாம் கொராடியா ரயிலோ இல்ல அமெரிக்காவோட ஜெமியோ ரயிலோ அவங்க எல்லாரும் செஞ்சதை விட இந்தியா உருவாக்கி இருக்கிற இந்த ஹைட்ரோஜன் தளம் முற்றிலும் உலகத்தையே வேக்க வைக்கிற ஒரு புது டிசைன்.
இதே போல இந்தியாவோட முக்கியமான சுற்றுலா தலங்களை இணைக்கிற மாதிரி ஹைட்ரோஜன் ஃபார் ஹெரிடேஜ் திட்டத்தின் கீழ் மொத்தம் 35 ரயில்களை அடுத்தடுத்து இந்தியா அறிமுகப்படுத்த போகுது. ஒவ்வொரு ரயிலை தயாரிக்க மட்டும் 80 கோடி ரூபாயும் அதுக்கான கேஸ் ஸ்டேஷன் போன்ற உள்கட்டமைப்பை உருவாக்க 70 கோடி ரூபாயையும் இந்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் இருக்கு, அது ரொம்ப சுவாரஸ்யமானது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக அரசியலையே மாற்றி எழுத போற ஒரு விஷயம். அதுதான் ஹைட்ரோஜன் ஓபெக். இன்னைக்கு உலக அளவுல பெட்ரோல் டீசலுக்காக இந்தியா அரபு நாடுகளையும் இந்த ஓபெக் நாடுகளையும் நம்பி தான் இருக்கு. அது என்ன ஓபெக்னு கேக்குறீங்களா? ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அதாவது உலகத்துக்கு பெட்ரோலை ஏற்றுமதி செய்யற நாடுகளோட ஒரு பெரிய கூட்டமைப்பு. இன்னைக்கு தேதியில இந்தியாவோட ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையில 88% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி ஆகுது. ஆனா இந்த ஹைட்ரோஜன் தொழில்நுட்பம் முழுசா பயன்பாட்டுக்கு வரும்போது இந்தியா எரிபொருளை இறக்குமதி செய்யற நிலையில இருந்து உலக நாடுகளுக்கு ஹைட்ரோஜனை ஏற்றுமதி செய்யற ஒரு மாபெரும் எனர்ஜி சூப்பர் பவராக மாறும். இன்னைக்கு சவுதி அரேபியா எப்படி உலகத்தோட எண்ணெய் ராஜாவா இருக்கோ, அதே மாதிரி இந்தியா ஆசியாவின் ஹைட்ரோஜன் ஓபெக்க உருவாக்கி ஒரு பெரிய ஹைட்ரோஜன் ராஜாவா மாறும். இதுக்காக ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற முல்லாப்பெட்டுங்கிற இடத்துல சுமார் 10,000 கோடி ரூபாய் செலவுல இந்திய அரசு ஒரு பிரம்மாண்டமான கிரீன் ஹைட்ரோஜன் பிளான் உள்கட்டமைப்பை அமைச்சு அதோட பணிகளை இப்ப அசூர வேகத்துல நடத்திக்கிட்டு வருது. 2050ஆம் ஆண்டுக்குள்ள இந்த கிரீன் ஹைட்ரோஜன் மார்க்கெட் உலக அளவுல $1 trillion, அதாவது இந்திய மதிப்புல பல லட்சம் கோடிகளை தொடப்போகுதுன்னு நிபுணர்கள் நம்புறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் உலக சந்தைக்கு ஆசியாவில இருந்து இந்தியா தான் ஒற்றை ராஜாவா ஆளப்போகுது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்றேன் கேளுங்க. நம்ம ஸ்மார்ட் போனுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு ஒரு மூளையோ, அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா செயல்படுதோ, அதே மாதிரி எதிர்காலத்துல ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த கிரீன் ஹைட்ரோஜன் தான் எனர்ஜி ஆப்ரேட்டிங் சிஸ்டமா செயல்பட போகுது. இன்னைக்கு தென்கொரியாவில் இருக்கிற உல்சானுங்கிற நகரத்துல முழுசா இந்த ஹைட்ரோஜனை வச்சுதான் வீடுகளுக்கு தேவையான மின்சாரம், தொழிற்சாலைகள், போக்குவரத்துன்னு எல்லாமே இயங்கிட்டு வருது. அதே மாதிரி இந்தியாவிலையும் இனி வரப்போற காலங்கள்ல வெறும் ரயில்கள் மட்டும் இல்லாம பேருந்து போன்ற கனரக போக்குவரத்து, பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள், விமானங்கள், ஸ்டீல் தொழிற்சாலைகள், ஏன் உலகமே இயங்குறதுக்கு அடிப்படையான டேட்டா சென்டர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த கிரீன் ஹைட்ரோஜன் தான் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ஆமாங்க, ஆரம்பத்துல இதுக்கு எல்லாம் கொஞ்சம் செலவு அதிகமாகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா புது ஹைட்ரோஜன் உற்பத்தி நிலையங்களை அமைக்கணும், அதுக்கான பிரம்மாண்டமான உள்கட்டமைப்புகளை உருவாக்கணும், அரசாங்க அனுமதிகளும் வாங்கணும். அதனால சில சவால்கள் இருக்கதான் செய்யும். ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. இத ஒரு ட்ரிபிள் மெகா ஸ்ட்ரைக்னு கூட சொல்லலாம். முதல் ஸ்ட்ரைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்தியா கார்பன் மாசுபாட்டை குறைச்சு உலக அளவுல கிரீன் எனர்ஜி நாடுகள்ல முன்னணி இடத்தை பிடிக்கும். இரண்டாவது ஸ்ட்ரைக்கு எரிசக்தி அரசியல். எதிர்காலத்துல ஹைட்ரோஜன் ஃபியூல் மார்க்கெட்ல இந்தியா முக்கிய சக்தியாக உருவெடுத்து உலக எரிசக்தி அரசியலிலும் பெரிய செல்வாக்கை பெறும். மூன்றாவது ஸ்ட்ரைக் ஒற்றை ஆற்றல் மையம். மின்சாரம், தொழிற்சாலைகள், ரயில்கள், லாரிகள்னு எல்லா துறைகளுக்கும் ஒரே தூய்மையான எரிசக்தியை வழங்க போற ஒரு மையப்புள்ளியா இந்தியா மாறும். சுருக்கமா சொன்னா இந்த ஹைட்ரோஜன் ரயில் வெறும் ஒரு சாதாரண ரயில் இல்ல, இது இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி பாய போற ஒரு மிக முக்கியமான பயணம். வர 2047ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை ஒரு முழுமையான வளர்ந்த நாடா மாத்துறதுக்கும் உலக எரிசக்தி துறையில இந்தியாவை ஒரு அசைக்க முடியாத வல்லரசா உயர்த்துவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமா இருக்க போகுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். டீசலும் இல்லாம கரண்ட் இல்லாம வெறும் தண்ணியை வச்சு 120 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுற இந்த ஹைட்ரோஜன் ரயிலை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.